நடிகர், பைக் மெக்கானிக், கார் ரேசர் இப்படி பல திறமைகள் கொண்ட நடிகர் அஜித் குமாருக்கு இப்போ அவங்க அப்பா, அம்மா 2 பேரும் இல்ல. அப்பா 2023ஆம் ஆண்டு இறந்தாங்க. அம்மா 2026ல இறந்திருக்காங்க. அப்பாவோட மரணத்தை விட அஜித் குமார அதிகமா பாதிச்சது அம்மா மோகினி மரணம். ஏன்னா எல்லோருமே சொல்லுவாங்க அம்மாவோட முகம் அப்படியே அஜித் குமாருக்கு இருக்குன்னு. நாமளும் போட்டோவுல பார்த்தா தெரியும், தல அஜித்துக்கு அவங்க அம்மா ஃபேஸ் அப்படியே இருக்கும். தமிழ்நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்கவே பல லட்சம் ரசிகர்களை வைத்திருக்கும் அஜித் குமார் எப்போதும் குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. திரைப்பட நிகழ்ச்சியா இருந்தாலும் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளா இருந்தாலும் எப்போதும் குடும்பத்தை கூட்டிட்டு வருவாரு. கார் ரேஸ்ல மட்டும்தான் அஜித் தனியா இருப்பாரு. மத்த எல்லா போட்டோவிலையும் அஜித் குடும்பத்தோட இருப்பாரு. அஜித் ஒரு அம்மா பிள்ளை. அதே மாதிரி நடிகர் அஜித் செய்யற பிரியாணி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. திரைப்படத்துறைக்கு அஜித் குமார் வந்து 34 வருஷத்துக்கு மேல் ஆகிடுச்சு. இந்த துறைக்கு எந்த பின்புலமோ அல்லது யாருடைய சிபாரிசோ இல்லாம தான் நான் நுழைந்தேன். முழுக்க முழுக்க என் சுய முயற்சியால் மட்டுமே சினிமா துறைக்குள் நுழைந்தேன். காயங்கள், மீண்டு வருதல், தோல்வி மற்றும் அமைதி என வாழ்க்கை என்னை பல வழிகளில் சோதித்தது. ஆனால் நான் தளர்ந்து போகவில்லை. முயற்சி செய்தேன், மீண்டு வந்தேன், தொடர்ந்து முன்னேறுகிறேன். ஏனெனில் விடாமுயற்சி என்பதை வெறுமனை நான் கற்றுக்கொள்ளவில்லை, அதை பரிசோதித்து அவ்வண்ணமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித் தன்னோட ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிச்சு அறிக்கை விட்டிருந்தாரு. அஜித்தோட மனிதாபிமானம், விடாமுயற்சி, குடும்ப பாசம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இது எல்லாமே அஜித்தோட அம்மா அவருக்கு சின்ன வயசுல கத்து கொடுத்திருக்காங்க. அஜித் குமாரின் தாய் தந்தை 2 பேருமே சாதாரண குடும்பம் தான். தந்தை கேரளா பாலக்காட்டை சேர்ந்த சுப்பிரமணியம், தாய் மோகினி கொல்கத்தாவில் இருக்கும் சிந்தியை சேர்ந்தவங்க. அஜித் முதல்ல 2 வீலர் மெக்கானிக், கார் ரேஸ், பைக் ரேஸ்ல ஈடுபாடும் உண்டு. அப்புறமா மாடலிங் ஃபீல்ட்ல இறங்கினாரு. 1990ல என் வீடு என் கணவர் படத்துல பள்ளி மாணவனா அஜித் குமார் நடிச்சாரு. தெலுங்குல பிரேம புஸ்தகம் படத்துல முக்கியமான வேடம் கிடைச்சது. காதல் புத்தகம் அப்படிங்கிற பேர்ல தமிழையும் அந்த படம் வெளியானது. செல்வா இயக்கத்துல அமராவதி திரைப்படம் அஜித்துக்கு நல்ல அறிமுகம் கொடுத்தது. அந்த படத்துக்கு தல அஜித் குரலா ஒழிச்சது சியான் விக்ரம் குரல் தான். அவர் தான் டப்பிங் கொடுத்தாரு. அப்புறம் பாசமலர்கள், பவித்ரா படங்கள் அஜித்துக்கு ரசிகர்கள் மத்தியில வரவேற்பை கொடுத்துச்சு. சினிமாவுல தீவிரமா இறங்கினாலும் மோட்டார் ரேஸ்லயும் அஜித் ஈடுபடுவாரு. அப்போ ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆனதால தொடர்ந்து படம் நடிக்க முடியல. அஜித்தை அவங்க அம்மா தான் கவனிச்சுக்கிட்டாங்க, தைரியமும் கொடுத்தாங்க. திரும்ப காயங்கள் குணமானதும் மீண்டெழுந்து வந்த பீனிக்ஸ் பறவையா படம் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆசை, காதல் கோட்டை, உல்லாசம், காதல் மன்னன், அவள் வருவாளா, தொடரும், வாலி, நீ வருவாய் என அமர்க்களம், முகவரி எல்லா படமும் ஹிட் அடிச்சது. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசனுக்கு அடுத்து அஜித், விஜய் அப்படிங்கிற போட்டி இந்த காலகட்டத்துல தான் உருவானது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா அஜித் மேல ரொம்ப அக்கறையா இருந்த நடிகை ஷாலினிக்கும் அஜித்துக்கும் இடையில காதல் உண்டாச்சு. இந்த காதல் விஷயத்த அஜித் தன்னோட அம்மா கிட்ட தான் சொன்னாரு. அமர்க்களம் படம் முடிஞ்சதும் அஜித் குடும்பத்தோட சம்மதம் கிடைச்ச பிறகு அஜித் குமார் ஷாலினி திருமணம் நடந்தது. அஜித்தின் அம்மா முன்னாடி நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. ஷாலினி அஜித் தம்பதியோட குழந்தைகள் அனுஷ்கா, ஆத்விக் 2 பேருமே பாட்டி மோகினி மேல பாசமா இருப்பாங்க. அஜித் அம்மாவும் தன்னோட பேர குழந்தைகளோட பொழுது போக்குவாங்க. வெளியில நிகழ்ச்சிகளுக்கு ஒன்னா போவாங்க. நல்லதொரு குடும்பம் அஜித் குடும்பம். அதுக்கு முக்கியமான காரணம் அஜித்தின் அம்மா மோகினி. ஆனா அம்மாவின் மரணத்தின் போது, அதாவது உயிர் பிரியும் நேரத்துல அஜித் ஊர்ல இல்ல. இது அஜித்துக்கு பெரிய துயரமா மாறி இருக்கு. துபாயில இருந்து அவசரமா கிளம்பி ஊருக்கு வந்தாரு. அம்மா, அப்பா 2 பேரும் இல்லாத நிலையில அஜித்தின் குடும்ப புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுது. அம்மா விட்டு போன பாசம் மட்டும் அஜித் குமார் கூடவே இருக்குது. அந்த அம்மா பாசமும் ரசிகர்களோட சேர்ந்து எல்லோருக்கும் பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது அம்மா பாசமும் வைரல் ஆகுது.